ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆரக்கல் டேட்டா பேஸில் வந்து ஒரு அப்டேட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஐ மீன் சாஃப்ட்வேர் டெவலப்பர் யாராச்சும், ஐ மீன் டெவலப்பர் யாராச்சும் ஒரு கமாண்டை ஹிட் பண்றாங்க, ஐ மீன் எண்ட் யூசர்ஸ் வந்து யாராவது அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஹிட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ டேட்டா பேஸ்க்குள்ள வந்து என்ன நடக்கும், ஸோ எப்படி வந்து அவங்களோட டேட்டா மாடிஃபை ஆகும் அப்படின்ற ஒரு ஃப்ளோ தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ், ஆக்சுவலி நான் பிஃபோர் வந்து அந்த ஆர்கிடெக்சர் எக்ஸ்பிளைன் பண்ண போகும்போது உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு இந்த ஃப்ளோ உங்களை டீச் பண்ண போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த ப்ராசஸ் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகே. ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அது அப்டேட் ஃப்ளோ பார்க்க போறோம். சரியா? ஸோ இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கிளைண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு, இவர் தான் வந்து டெவலப்பர். ஓகேவா? ஸோ இது வந்து சர்வர் சைடு, இது வந்து நம்ம டேட்டா பேஸ். ஓகேவா? ஸோ இவர் இங்க இருந்து இங்க ஹிட் பண்ண போறாரு. ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு, ஸோ உங்களுக்கு ரியல் டைம்ல எப்படி எக்ஸாம்பிள் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பேங்க்ல வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ பேங்க்குக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க நேம் வந்து கணேசன் இருக்கும். கரெக்டா? ஸோ ஆனா வந்து உங்களோட ஒரிஜினல் நேம் வந்து கணேசன் மூர்த்தி இருக்கு அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் டே நீங்க வந்து பேங்க்குக்கு போவீங்க. பேங்க்ல போய் சொல்லுவீங்க, இந்த மாதிரி என்னோட நேம் வந்து சேஞ்ச் தப்பா இருக்கு, என்னோட பேர் வந்து கணேசன் மூர்த்தி, ஸோ நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த ரெக்வஸ்ட் எல்லாமே என்னன்னா ஒரு மாடிஃபிகேஷன்ஸ், அதாவது அந்த பிசினஸ் டேட்டா வந்து, ஐ மீன் டேட்டால வந்து மாடிஃபை பண்றது எப்படின்னா அப்டேட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் மாடிஃபை பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ அந்த ஃப்ளோ வந்து எப்படி நடக்கும், இது வந்து ஜஸ்ட் வந்து நான் ஒரே ஒரு ஃப்ளோ சொல்றேன். பட் இது ரியல் டைம்ல எப்படின்னா கோடிக்கணக்கான டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ இது சேம் டைம்ல. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து ரெண்டு சைடு இருக்கு, ஒன்று வந்து கிளைண்ட் சைடு, சர்வர் சைடு. ஓகேவா? ஸோ கிளைண்ட் சைடு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ரமேஷ்ன்ற ஒரு யூசர் எடுத்துக்கணும். சரி, எக்ஸாம்பிள் வந்து ரமேஷ் யூசர் வச்சுக்கணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டேட்டா பேஸ்ல வந்து கனெக்ட் பண்ணி நான் ஒரு டேட்டா வந்து மாடிஃபை பண்ணணும். அவ்வளோ கான்செப்ட். ஓகேவா? ஸோ நான் என்னோட ஸ்கோப் என்ன, அதாவது இந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அப்டேட் இஎம்பி செட் salary இஸ் ஈக்குவல் டு 5,000 வேர் எம்ப்ளாய் ஐடி இஸ் ஈக்குவல் டு 3. இதுதான் வந்து என்னோட அப்டேட் ஸ்டேட்மெண்ட். இதோட மீனிங் என்ன, அதாவது இஎம்பி அப்படின்றது டேபிள் நேம். சரியா? ஸோ நான் இஎம்பின்ற டேபிள் நேம்ல ஸோ சேலரி வந்து 5,000 ரூபாய் மாத்த போறேன். யாருக்கு அப்படின்னா, யாரோட எம்ப்ளாய் ஐடி 3 அவரோட அவரோட சேலரியை வந்து நான் வந்து 5,000 மாத்த போறேன். ஓகேவா? ஸோ கரண்டா என்ன இருக்கு அதெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம், ஃபர்தரா பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யூசர் வந்து ஹிட் பண்றாரு. சாரி யூசர் ஹிட் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து யூசர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த டேட்டா மாடிஃபை பண்ண வராரு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூசர்ஸ் வந்து என்னென்ன வேணும் இவருக்கு, இவருக்கு வந்து அந்த டேட்டா பேஸோட ஹோஸ்ட் நேம் வேணும். கரெக்டா? ஐ மீன் அந்த சர்வரோட ஹோஸ்ட் நேம்னா என்னன்னா, அந்த எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொல்றது உங்களுக்கு, ஹோஸ்ட் நேம் அது ஒரு ஐபி. ஓகேவா? ஸோ அந்த சர்வரோட ஐபி வேணும், அந்த சர்வரோட போர்ட் வேணும், அப்புறம் வந்து சர்வீஸ் நேம் என்ன கிரியேட் பண்ணிக்கலாம் சர்வீஸ் வேணும். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து என்ன வேணும், இவரோட நேம் ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ்ல இருக்கணும். இது எல்லாமே அவரோட பேசிக் திங்ஸ். ஓகேவா? ஸோ இவர்கிட்ட எல்லாமே இருக்கு. இப்போதைக்கு இவர்கிட்ட என்ன இருக்கு, இவர்கிட்ட வந்து யூசர் நேம், சாரி, ஐபி டீடைல்ஸ் இருக்கு, போர்ட் நம்பர் இருக்கு, சர்வீஸ் நேம் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, ஆக்சஸ் பண்ண போறாரு டேட்டா பேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, இது போய் எங்க செக் பண்ணும் அப்படின்னா, லிசனர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல. ஸோ டேட்டா பேஸ்க்குள்ள வந்து லிசனர்னு ஒன்று இருக்கும். ஸோ லிசனர்னா என்ன அப்படின்னா, நம்ம வீடு இருக்குல்ல, வீடு கதவு இருக்குல்ல, ஸோ அந்த கதவு தான் வந்து லிசனர். ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கதவு கிட்ட போயிட்டு, ஐ மீன் அந்த லிசனர் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா கேட்பாரு, அதாவது என்கிட்ட வந்து உன்னோட கிரெடென்ஷியல் என்கிட்ட இருக்கு, ஸோ என்னை அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு லிசனர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, வெயிட் பண்ணு, நான் உன்னை செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட டேட்டாவை எங்க போய் செக் பண்ணுவாங்க அப்படின்னா, டேட்டா டிக்ஷனரி கேஷ் இருக்குல்ல, ஸோ அங்க என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த யூசர்ஸோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அங்க இருக்கும். அதாவது அந்த டேட்டா டிக்ஷனரி கேஷ் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அத்தன்டிகேஷன் நடக்கும். என்ன அத்தன்டிகேஷன்னா, இந்த யூசர்ஸ் வந்து டேட்டா பேஸ்ல இருக்காரா, ஸோ இவர் யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு அத்தன்டிகேஷன் நடக்கும். ஸோ இந்த அத்தன்டிகேஷன் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லிசனர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவார், ஓகே இந்த யூசர் வந்து வேலிடான யூசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி அப்புறம் எரர் அடிச்சிடும், உன்னோட பேரு இங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும், லிசனருக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க, ஸோ இந்த மாதிரி அந்த யூசர் வந்து வேலிடான யூசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பிஜிஏன்னு சொன்னேன் நான். ஸோ உங்களுக்கு ரெண்டு வேர்ட் சொன்னேன், உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிஜிஏ எஸ்ஜிஏன்னு சொன்னேன். ஸோ இது நான் சொன்னா பிரைவேட் குளோபல் ஏரியான்னு. ஸோ இந்த வேலிடேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிஜிஏ வந்து இந்த யூசருக்கு வந்து செக் இது கொடுத்துருவாரு, அதாவது ஒரு செஷன் கொடுத்துருவாரு. ஓகேவா? செஷன்னா அந்த எப்படி சொல்றது உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, செஷன்னா அந்த டோர் இருக்குல்ல, அந்த டோர்ல வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவாரு, நீங்க போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிஜியை வந்து இந்த யூசருக்கு ஆக்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் கையோட யாரை கொடுப்பாரு அப்படின்னா, சர்வர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வெண்ட்டை கொடுத்துருவாரு. ஸோ நீ இவரை ஹெல்ப் பண்ணி நீ என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருவாரு பிஜிஏ. ஸோ பிஜிஏ வந்து யூசருக்கு செஷன் கொடுத்துட்டாரு.
நான் யூசர்ஸ் வந்து ரெடி ஆயிட்டாரு. இப்போ இவர் வந்து என்ன கமாண்ட் ஹிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா, இப்போ இந்த கமாண்ட் டைப் ரெடியா வச்சிருக்காரு. இப்போ என்ட்ரு கொடுக்க போறாரு. ஓகேவா? ஸோ ரன் பண்ண ஆரம்பிச்சேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன நடக்கும் அப்படின்னா, எந்த ஒரு எஸ்கியூல நம்ம ரன் பண்ணாலுமே டேட்டா பேஸ்ல வந்து, அதாவது ஆர்டிபிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஸ்டேஜ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியே ஆகணும். ஸோ ஒன்று வந்து சின்டாக்ஸ் செக் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சிமாட்டிக் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூணாவது வந்து ஆப்ஜெக்ட் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நாலாவது வந்து ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சின்டாக்ஸ் செக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஆக்சுவலி எஸ்கியூஎலுக்கு என்ன மீனிங்? ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ அதோட ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ ஐ மீன் சின்டாக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கணும். அப்டேட்டுக்கு அப்புறம் டேபிள் நேம் தான் வரணும். ஸோ அப்டேட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண அப்படின்னா செட்னு ஒன்று யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ காலம் நேம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஐ மீன் சின்டாக்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் செக் பண்ணும். செகண்ட் வந்து சிமாட்டிக் செக் பண்ணும். சிமாட்டிக் எப்படின்னா என்ன அப்படின்னா, அது கிராமட்டிக்கல் எரர் வந்து செக் பண்ணும். அதாவது என்னன்னா, அப்டேட்டோட ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கா, அப்புறம் வந்து எம்ப்ளாயி வந்து ஸ்பெல்லிங் அந்த டேபிள் நேம் கரெக்டா இருக்கா, இது எல்லாமே ஸ்பெல்லிங் செக் பண்றது தான் வந்து யாரு அப்படின்னா சிமாட்டிக் செக். ஸோ மூணாவது யாரு அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் ரெசல்யூஷன் இருக்குல்ல, அது என்னன்னா, இப்போ ரமேஷுக்கு வந்து எம்ப்ளாயின்ற டேபிளை மாடிஃபை பண்றதுக்கான ப்ரிவிலேஜ் இருக்கா, ஸோ ஐ மீன் ஆக்சஸ் பண்றதுக்கான ப்ரிவிலேஜ் இருக்கான்னு செக் பண்ற தேர்ட் ஸ்டேஜ். ஸோ நாலாவது வந்து என்னன்னா, அந்த ஆப்டிமைசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு ஷார்ட்கட் வந்து கிரியேட் பண்ணுவார். அதாவது இந்த இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னு வச்சுங்களேன். இப்போ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இங்கிலீஷ் ஃபிலிப் தான் போட்டிருப்பேன் நான். இப்போ இது வந்து 1, இது 2, இது 3, இது 4. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த 1 வந்து இப்போ 4 கிட்ட வரணும். சரியா? ஸோ இவர் வந்து இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம், இல்லை அப்படின்னா இப்படியும் வரலாம். ஸோ எது வந்து ஷார்ட்டஸ்ட் பாத்து? இதுதான் ஷார்ட்டஸ்ட் பாத்து. கரெக்டா? ஸோ இந்த வேலையை பார்க்கறது யாரு அப்படின்னா, அவர் தான் ஆப்டிமைசர். ஓகேவா? ஸோ ஆப்டிமைசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த வேலையை பார்த்துட்டு சர்வர் ப்ராசஸ் சொல்லிடுவார், இந்த உனக்கு வந்து ஈஸியான வழி கொடுத்துருக்கேன், போய் அப்டேட் பண்ணிட்டு வந்து அப்படின்னு சொல்லி சர்வர் ப்ராசஸ் அப்டேட் பண்ணிடுவார். ஸோ சர்வர் ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நேராக போய் எங்கே ஹிட் பண்ணும்? நம்மளோட எஸ்ஜிஎல் ஹிட் பண்ணும், ஷேர்ட் புல்ல ஹிட் பண்ணும். ஏன் ஹிட் பண்ணுது? ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா சாஃப்ட் பார்சிங்ல முடிஞ்சிடும். ஸோ சாஃப்ட் பார்சிங் ஹார்ட் பார்சிங்னா என்ன அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி டேட்டா மெமரியில இருந்துச்சு, ஷேர்ட் புல்ல இருந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து சாஃப்ட் பார்சிங். ஸோ ஹார்ட் பார்சிங் என்ன அப்படின்னா, அதுதான் வந்து பெரிய வேலை. அதாவது உள்ள போய் டேபிளை எடுத்து அங்க வச்சு அதை ஆப்ரேஷன் பண்ணி, ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பெரிய வேலை. ஸோ அது வந்து ஹார்ட் பார்சிங். ஐ மீன் ஹார்டா இருக்கிறனால ஹார்ட் பார்சிங் அப்படின்றாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செக் பண்றாங்க. செக் பண்ண போகும்போது இது வந்து சாஃப்ட் பார்சிங் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, யூசருக்கு வந்து சொல்லிடுவாங்க, அதாவது கமிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இல்ல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சர்வர் ப்ராசஸ் போயிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இங்க நம்ம டேட்டா ஃபைல் சொன்னால, டேட்டா ஃபைல் என்ன சொன்னேன்? ஸோ கண்டைனிங் த பிசினஸ் டேட்டாஸ். ஸோ நம்ம எல்லா டேபிளுமே எங்க இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்கும். கரெக்டா? எம்ப்ளாயி சாரி டேட்டா ஃபைலுக்குள்ள தான் இருக்கும். ஸோ டேட்டா ஃபைலுக்குள்ள இருக்கிற அந்த இஎம்பி டேபிளை மட்டும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த சர்வர் ப்ராசஸ் எடுத்துட்டு வந்து எங்க வைப்பார் அப்படின்னா, டேட்டா பேஸ் பஃபர் கேஷ்ல வச்சிருவாரு. கிளியரா? இப்போ நான் அங்க வந்து 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் வருதா? எதுக்கு 2 வேல்யூ? 5000 கொடுத்துருக்காங்க, அப்புறம் 1000 கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த இங்க என்ன மீனிங் அப்படின்னா, அப்டேட் டேபிள் நேம் செட் சேலரி ஈக்குவல் டு 5000. இது வந்து நியூ வேல்யூ. இந்த 5000 அப்படின்றது நியூ வேல்யூ. ஸோ இப்போ ஆல்ரெடி அந்த ஒரு வேல்யூ இருக்கும்ல, அந்த எம்ப்ளாய் ஐடி 3க்கு வந்து அவரோட சேலரி ஆல்ரெடி வாங்கிட்டு இருப்பார்ல, அவரும் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும்? சர்வர் ப்ராசஸ் கொண்டு போய் டேட்டா பஃபர் கேஷ்ல, அதாவது இங்க டேரக்டா எதுவும் மாடிஃபை ஆகாது. இங்க டேட்டா ஃபைல எதுவுமே ஆபரேஷன் நடக்கவே நடக்காது. ஓகேவா? ஸோ சர்வர் ப்ராசஸ் எடுத்து கொண்டு போய் எங்க வச்சிருவாரு அப்படின்னா, பஃபர் கேஷ்ல வச்சிருவாரு. வச்சிருந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அதாவது எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஓல்டு டேட்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னா அண்டு பிளாக் போயிடும். ஸோ அந்த நியூ பிளாக் வந்து டேட்டி ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ கரண்டா வந்து இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னொரு யூசர் வந்து செக் பண்றாரு. அதாவது இந்த எம்ப்ளாயோட சேலரி நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த எம்ப்ளாயி செக் பண்ணாருன்னா அவருக்கு வந்து என்ன வேல்யூ காமிக்கும் அப்படின்னா, 5000 காமிக்காது. அவருக்கு வந்து அவர் காமிக்கிறது வந்து 1000 தான் காமிக்கும். ஏன்னா இன்னும் வந்து அந்த யூசர் கமிட் பண்ணவே இல்லை. ஸோ கமிட் கொடுத்தாதான் இங்க வந்து பிசிக்கலாவே சேஞ்ச் ஆகும். கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ண போறாரு அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த யூசர் என்ன பண்றாரு அப்படின்னா கமிட் கொடுத்துறாரு. ஸோ கமிட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த நியூ டேட்டா வந்து இங்க ரீடுல ஸ்டோர் ஆயிரும். எதுக்கு? ரெக்கவரி பர்பஸ்க்காக இங்க போய் ஸ்டோர் ஆயிரும். ரீடு என்ட்ரிஸ்ல, ரீடுல பஃபர் கேஷ்ல. ஓகேவா? ஸோ இங்க பஃபர் கேஷ்ல போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இங்க ஒரு ப்ராசஸர் இருக்கார, லாக் ரைட்டர் சொல்லிட்டு, இவரோட வேலை என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் கமிட் ஆகிங்க டேட்டா வருதோ அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் எங்க எழுதணும் அப்படின்னா, இவருக்கு வந்து ரீடு லாக் ஃபைல்ன்ற பிசிக்கல் லொகேஷன்ல எழுதணும். இதுதான் அவரோட வேலை. ஓகேவா? ஸோ கமிட் கொடுத்தாச்சு. இந்த டேட்டா இங்க 5000 இங்க போயிருச்சு. இங்க லாக் ரைட்டர் எடுத்து வந்து இங்க எழுதிட்டாரு, எங்க ரீடு லாக் ஃபைல்ஸ்ல. ஓகேவா? ஸோ இது முடிஞ்சு போச்சு. இது ரீடு லாக் வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த செக் பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல, இப்போ இன்னொரு முக்கியமானது, லாக் ரைட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிபி ரைட்டர் எழுத மாட்டார் வந்து. சரியா?
டிபி ரைட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் கொஞ்சம் கவனிங்க இதை மட்டும். இந்த இங்க லாக் ரைட்டர் முடிஞ்சிருச்சா, அடுத்து செக் பாயிண்ட் ஒருத்தர் இருக்காருல, அவர் என்ன பண்ணுவார்னா, இப்போ கமிட் டிரான்சாக்ஷன் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னாலே என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு SCN அப்படின்னு சொல்லி ஜென்ரேட் பண்ணுவார். அதாவது சிஸ்டம் சேஞ்ச் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிள் சிஸ்டம் சேஞ்ச் நம்பர் வந்து இப்போ 102 ஜென்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர் அவர் என்ன பண்ணணும்னா ரெண்டு வேலை பார்க்கணும். ஒன்று வந்து டேட்டா ஃபைலில் வந்து ஹெட்டரில் எழுதணும். எங்க டேட்டா ஃபைலோட ஹெட்டரில் எழுதிட்டு கண்ட்ரோல் ஃபைலில் போய் அப்டேட் பண்ணிடணும். அதாவது இது ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, ஸோ இதையும் நீ ஸ்டோர் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு செக் பாயிண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இங்கே இருக்கிற கண்ட்ரோல் ஃபைலில் போய் எழுதிடுவார். கிளியரா? இது கிளியரா இது அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா, இங்க நம்ம டேட்டி பிளாக்கா இருக்குல்ல 5000 ரூபா, அந்த 5000 ரூபா எடுத்துட்டு வந்து இங்க பிசிக்கலா சேஞ்ச் ஆயிடும் நம்மளுக்கு இங்க. ஓகே, இந்த எம்ப்ளாயில. ஸோ அந்த அன்டில் அந்த டிரான்சாக்ஷன் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரோ வந்து யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த ரோ வந்து எக்ஸ்க்ளூசிவா இருக்கு அப்படின்னா ரோலா கண்டென்ட்ஸ்ல வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா கன்சிஸ்டன்சிக்காக. ஸோ ஆக்சுவலி என்ன கான்செப்ட்னா, இப்போ இங்க டேட்டா ஃபைல் இருக்கிற நம்பரும் SCN நம்பரும் கண்ட்ரோல் ஃபைல் இருக்கிற நம்பரும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அப்போதான் வந்து அந்த டேட்டா பேஸ் வந்து கன்சிஸ்டன்சியா இருக்கு அப்படின்ற ஒரு மீனிங். ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ளோ. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க பிசிக்கலா இங்க அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் யூசருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கமிட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ இனிமேல் யார் வந்து இந்த டேட்டாவை பார்த்தாலுமே அவரோட வேல்யூ வந்து 5000 தான் காமிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஆர்கிடெக்சர் நடத்தினதுக்கு அப்புறம் ஸோ இந்த இது உங்களுக்கு என்ன உங்களுக்கு கிளியர் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ராசஸர் எதுக்கு யூஸ் ஆகுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் லாக் ரைட்டர். அதே மாதிரி செக் பாயிண்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். DBWR எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். DBWR எதுக்கு யூஸ் ஆகும்? இந்த 5000 கொண்டு இங்க எழுதணும்ல, யாரு பாப்பாரு அப்படின்னா இவர் தான் பாப்பாரு. இந்த 5000 ரூபாய் எடுத்துட்டு வந்து இங்க வச்சு, இவர் போய் எடுத்துட்டு வந்து இங்க வச்சு இங்க இங்க எழுதிடுவாரு. ஓகே, இந்த இந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல, இந்த ஹெல்ப் யார் பண்ணுவார் அப்படின்னா பை யூசிங் DBWR. DBWRனா டேட்டா பேஸ் ரைட்டர். கிளியரா? சூப்பர். இப்போ அடுத்து என்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்த ரெண்டு ப்ராசஸ் இருக்காங்களா, எஸ்மான் ஒரு ஆள் இருக்காரு, பீமான் ஒருத்தர் இருக்காருல்ல. ஸோ எஸ்மான் அப்படின்னா யாரு அப்படின்னா சிஸ்டம் ஆண்டு. இவர் எப்போ ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னா, இப்போ வந்து டிபி கிராஷ் ஆயிருச்சு, இந்த இன்ஸ்டன்ஸ் லெவல் ஏதாவது கிராஷ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த அந்த கரண்டா இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷனும் ரோல் பேக் பண்ணிட்டு ஸோ நம்ம டிபியை வந்து ஓப்பன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றவர் தான் எஸ்மான். ஓகேவா? அதே மாதிரி பீமான் இருக்காருல்ல, பீமான் வந்து யார் அப்படின்னா நம்ம ரியல் டைம்ல நிறைய பார்த்துருப்போம். இப்போ நம்ம பேங்கிங் டிரான்சாக்ஷன் பண்ண போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட செஷன் ஆட்டோமேட்டிக்காவே டைம் அவுட் ஆயிரும், இல்லாட்டி வந்து வெளியே வந்துடும். மோஸ்ட்லி வந்து பேங்கிங் செக்டர்ல. ஏன்னா அது இதோட வேலை என்ன அப்படின்னா, யாரெல்லாம் சும்மா இருக்காங்களோ அவங்கள கில் பண்ணி விட்டுரும். ஐ மீன் கில்னா அவங்கள வந்து டெர்மினேட் பண்ணி விட்டுரும் ஃப்ரம் த ஆக்டிவ் செஷன்ல இருந்து. அவரோட வேலை தான் பீமான். ஸோ இப்போ உங்களுக்கு இது எல்லா பேக்ரவுண்ட் ப்ராசஸோட வேலையும் தெரிஞ்சிடும். கரெக்டா? அடுத்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த மேல இருக்க மெமரி ஸ்ட்ரக்சரையும் தெரிஞ்சிடும். DBWRனா என்ன, ரீடு லாக் பஃபர்னா சாரி டேட்டாபேஸ் பஃபர்கேஷனா என்ன, ரீடு லாக் பஃபர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு நான். ஸோ ஷேர்டு பூல்னா என்ன, ஷேர்டு பூலுக்குள்ள என்ன இருக்கும், லைப்ரரி கேஷ் இருக்கும். ஸோ லைப்ரரி கேஷ் எதுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் சொல்லியாச்சு. அதே மாதிரி இந்த டேட்டா ஃபைல், இந்த ஃபிசிக்கல் இருக்குல்ல, ஃபிசிக்கல் என்ன இருக்கு, டேட்டா ஃபைல், ரீடு லாக் ஃபைல், கண்ட்ரோல் ஃபைல். ஸோ இதுக்கு எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவு கிளியர் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு அப்டேட் ஸ்டேட்மெண்ட். இதுதான் வந்து பேசிக் ஆர்கிடெக்சர். ஸோ கரண்டா இப்போ வந்து இதை நான் வந்து எக்ஸாம்பிள் 11G எடுத்துக்கிட்டாலுமே எத்தனை வருஷம் ஆனாலும் இதுவா ஆர்கிடெக்சர். இது என்ன ஏஐ வந்தாலும் சரி, 23 ஏஐக்கு அப்புறம் எது வந்தாலுமே இதுதான் ஆர்கிடெக்சர். இந்த ஆர்கிடெக்சர்ல மாற்றமே இருக்காது. இந்த ஃப்ளோ படி தான் போகும் கரெக்டா. ஓகேவா? ஸோ இதான் வந்து அப்டேட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஐ வில் ரிப்ளை ஆன் தட். ஓகே. ஓகே, தேங்க்யூ கைஸ், பை.